नहमदुल्लाह अल-अज़ीम नुसल्ली व नुसल्लिमु अला रसूलिल करीम அந்த மைக் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن هذا القرآن يهدي للتي هي أقوم صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم تبرك بالقرآن صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த உயர்ந்த மஜ்லிஸில் வீற்றிருக்கும் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய விழாவினுடைய தலைவர், விழாவில் எனக்கு முன்னாலே உரையாற்றி முடித்திருக்கிற சங்கைக்குரிய உலமா பெருமக்கள், கோடம்பாக்கம் வட்டார ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய மாண்பார்ந்த நிர்வாகிகள், மரியாதைக்குரிய இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாக பெருமக்கள், வருகை தந்திருக்கிற உலமாக்கள், துலபாக்கள், பெரியோர்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹ். நடுராத்திரி 2:30 மணிக்கு புரட்சியை பத்தி பேச சொல்லியிருக்காங்க. ஈமானிய புரட்சி. நீண்ட நேரம் பேசுகிற எண்ணமும் சூழலும் இல்லை அன்பிற்குரியவர்களே. குறைந்த நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் ஒரு சில செய்திகளை மாத்திரம் சொல்லி நான் நிறைவுக்கு வர ஆசைப்படுகிறேன். புரட்சி திருக்குர்ஆன் ஏற்படுத்திய ஈமானிய புரட்சி அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கு நோட்டீஸ்ல. முதல்ல புரட்சினா என்ன? புரட்சி அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் அந்த வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் எழுதியிருக்கிறாங்க. நல்ல அர்த்தம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இனிமேல் இருக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு மாற்றம் நடந்தால் அதுக்கு பேரு புரட்சி. சும்மாவது இங்க புரட்சி தலைவர், புரட்சி கலைஞர், புரட்சி நடிகர், புரட்சி புரட்சி புரட்சின்னு சும்மா 4 படம் நடிச்சா அல்லது 4 கட்சி ஆரம்பிச்சா அல்லது 4 இது இருந்தா நம்ம யாரையும் தாக்கலாம் இல்லை. அங்க எல்லாம் அந்த வார்த்தை சரியாக கையாளப்படவில்லை. புரட்சி என்பதற்கு லெனின் சொல்லுகிற விளக்கம், உலகத்தில் புரட்சிக்கு சொந்தக்காரர்கள், புரட்சிகளை உலகத்தில் நடத்தியவர்கள், புரட்சிக்கு வித்திட்டவர்கள் எழுதுறது என்ன தெரியுமா? எங்காவது ஒரு மண்ணில் அதற்கு முன்னாடி இருந்த மாதிரி இனிமேல் இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுமானால் அதற்கு பெயர் புரட்சி. இந்த வார்த்தைக்கு, புரட்சியின் இந்த இலக்கணத்திற்கு மிகவும் தகுதியானவர்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வார்த்தைக்குள்ள எல்லா தகுதிகளையும் பெற்றது திருக்குர்ஆன். திருக்குர்ஆன் வருகைக்கு முன் இருந்த வாழ்க்கையை திருக்குர்ஆன் வந்ததற்கு பிறகு வாழ முடியவில்லை. அன்றைக்கு இருந்தது போல் குடியும் கும்மாளம் இல்லை, குழந்தையை போட்டு புதைப்பது இல்லை, பல்வேறு தெய்வங்களின் வழிபாடு இல்லை, விக்கிரகங்களுடைய ஆராதனை இல்லை, வட்டியும் லட்சமும் தலைவரித்தாடவில்லை. என்னவெல்லாம் மான்மறை வசனங்கள் இறங்குவதற்கு முன்னால் இருந்ததோ அதுவெல்லாம் இறங்கிய பின்னால் இல்லை என்றால் திருக்குர்ஆன் ஒரு புரட்சி புத்தகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு புரட்சி தலைவர். எல்லா மாற்றமும் நடந்தது.
வெளியூர் போனா கூட வணங்குறதுக்கு ஒரு கல்ல பேக்ல வச்சு கொண்டு போயிடுவாங்க இல்லையா? ஒரு பையில கல்ல வச்சு கொண்டு போயிட்டு எங்க தங்குறாங்களோ அந்த பையிலிருந்து கல்லை எடுத்து வச்சு அங்கேயே ஒரு சுத்தி ஒரு வணக்கம் செஞ்சுட்டு திரும்ப பைக்குள்ள எடுத்து வச்சுக்குவாங்க. நகைச்சுவையா சில முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுறாங்க, நல்ல கல் வேற ஏதாவது கிடைச்சுன்னா இதை தூக்கி போட்டு பையில அதை வச்சுக்குவாங்க. இதெல்லாம் நடந்தது. சுத்தமாக அவைகளை அப்படியே மடைமாற்றம் செய்து காட்டியது அல் குர்ஆன். இந்த மண்ணில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள், மதீனாவிற்கெல்லாம் போனதற்கு பிறகு காலையில உட்கார்ந்து ஜும்மாவுக்கு முன்னாலே ஒரு தடவை அறியாமை காலத்தை நினைத்து பார்க்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் அப்படி சொல்றப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு நண்பர்கள்ட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணாங்க. என்ன விஷயம் தெரியுமா? மக்கால இருக்கிறப்போ ஒரு தெய்வம் ரொம்ப பிடிக்கும். அந்த தெய்வத்துக்காக இனிப்புல அதை செஞ்சாங்களாம். உருவத்தை இனிப்புல செஞ்சதுன்னா காலையில நேரத்துல பொழுது வந்த உடனே செய்ய ஆரம்பிச்சு அதை அப்படி அதுக்கு கை காலு மூஞ்சி முகம் எல்லாம் கொடுக்கணுமா இல்லையா? ஸ்வீட்லயே செஞ்சிருக்காங்க. கொலக்கட்டையில எல்லாம் இது பண்ற மாதிரி ஸ்வீட்ல செஞ்சு ஒரு உச்சிக்கு வரும்போது ஒரு 11-12 மணிக்கு வரும்போது ரொம்ப பசி எடுக்குமா. உமர்லான்னு சொல்றாங்க அதையே சாப்பிடுவாங்களாம். காலையில இருந்து என்ன செஞ்சாலோ அதை சாப்பிட்டு முடிஞ்சு. அதாவது விக்கிரக வழிபாடு என்பது இரத்தத்திலே ஊறி போயிருக்கிற ஒரு சமுதாயத்தில் காலமெல்லாம் அந்த அரபு மண்ணில் ஷிர்க் மட்டும் வேலைக்கு ஆகாது. நாம கூட அங்கங்க சில நேரங்கள்ல லேசு மாசாக கொஞ்சம் அப்படி இப்படி தலையாட்டுவோம். அரபுகள் இன்றைக்கு வரையும் குர்ஆன் ஏற்படுத்திய புரட்சியில நம்பர் 1 புரட்சி அது. அல்லாஹுவை தவிர வேறு எவனுக்கும் தலை வணங்க கூடாது என்பது குர்ஆன் ஏற்படுத்திய புரட்சி. குர்ஆன் ஏற்படுத்திய ஈமானிய புரட்சி யோசிச்சா குர்ஆன் ஓத கேட்டவன் பூரா யார் யாரெல்லாம் வேற மாதிரி எண்ணத்துல கேட்க வந்தானோ அவனும் வரும்போது வேற எண்ணத்துல வருவான், போறப்ப இன்னொரு எண்ணத்துல போவான். எத்தனை பேர் அப்படி காபிர்கள் எல்லாம் கூடி முடிவு செய்தார்கள். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், பல தடவை பயான்ல கேட்டிருப்பீங்க. கரெக்டா ரசூலுல்லாஹ்ட்ட பேசுற மாதிரி ஒரு ஆளை மஷூரா பண்ணி அனுப்புவோம். சும்மா ஒவ்வொருத்தரா போயிட்டு சோதாவா போயிட்டு திரும்பி வந்துடுறாங்க. பலமான ஆள் அனுப்பணும். காரணம் அவருக்கு சூனியம் எல்லாம் நல்லா தெரியும். போறவனை ஏதாவது பண்ணிடுவார். கடைசியில் எல்லாம் முடிவு பண்ணி சொன்னாங்க, உத்பத் இப்னு ரபியான்னு ஒருத்தர் இருக்கார், அவர் அனுப்புவோம். அவருக்கு நிறைய பிளஸ் பாயிண்ட் இருக்கு. என்ன தெரியுமா? ஒண்ணு நல்ல விவாதம் பண்ணுவார் அந்த ஆளு, ரெண்டாவது சூனியக்காரன் அந்த ஆளு, மூணாவது கவிஞர் அந்த ஆளு, நாலாவது அபுல் வலீத் ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்லா இருக்கும், அனுப்பிச்சுடுவோம். எல்லாம் சேர்ந்து ஒரே ஏகோபித்த அபிப்பிராயம் உத்பத் இப்னு ரபியாவை அனுப்புவோம். விவாதம் தெரியும், சூனியம் தெரியும், கவிதை தெரியும், பாரம்பரிய பெருமை உடைய உத்பத் இப்னு ரபியா ரசூலுல்லாஹ்வின் சபைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். ஏறத்தாழ இது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இதோட பெருமானாரோடு டீலிங் முடிக்கிற ஐடியா அவங்களுக்கு. உத்பத் இப்னு ரபியாவை அனுப்பி வைக்கிறார்கள். உத்பத் இப்னு ரபியா வந்தார். வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி நின்ற உடனே அவர் தன்னோட விவாத திறமையெல்லாம் காட்டுவார்ல. முஹம்மத், உங்க தகப்பனார் அப்துல்லா தானே? ஆமா. நீ புத்திசாலியா அப்துல்லா புத்திசாலியா? ரசூலுல்லாஹ் ஒண்ணுமே சொல்லல. அப்துல்லா பல தெய்வ வழிபாட்டில் இருந்தார். நீ புத்திசாலியா உங்க தகப்பனார் புத்திசாலியான்னு சொல்லு. ரசூலுல்லாஹ் எதுவும் சொல்லல. ரெண்டாவது கேட்டார், முஹம்மத் நீ புத்திசாலியா அப்துல் முத்தலிப் புத்திசாலியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் சொல்லல. என்ன பதில் சொன்னா என்ன சொல்லணும்? வேற எதையாவது சொல்லணும். அவங்க எல்லாம் இந்த தெய்வ வழிபாட்டை எதிர்க்கல. அப்துல் முத்தலிப் புத்தி நிறைய பேசினார். இப்படியே வரிசையா அந்த வரிசையில தான் இதெல்லாம் வருது. குடும்பத்தை பிரிச்சுட்ட, உறவுகளை பிரிச்சுட்ட, ஊரை ரெண்டாக்கிட்ட, நிறைய பேசி முடிச்சுட்டு தன்னுடைய டீலிங் எல்லாம் ஆரம்பிக்கிறார்.
குறைஷிகள்ல இருந்து 10 பெண்களை கல்யாணம் பண்ணி தரேன். நகரத்தில் இருக்கிற எல்லா ஒட்டகமும் உனக்கு சொந்தம், ஒட்டகமெல்லாம் உனக்கு சொந்தம். ஒரு ஒட்டகம் வச்சிருந்தாவே பெரிய பணக்காரன், ஒரே ஒரு ஒட்டகம். அரபுகள்ல ஒட்டகம் சொந்தமா வர்ற வரையும் தான் அவன் பணக்காரன்ற தகுதிக்கு இன்னும் போகலன்னு அர்த்தம். வாங்கிட்டாங்கன்னு வைங்களேன், ஒட்டகம் வாங்கிட்டான்னா அவன் இந்த கோடீஸ்வர லிஸ்ட்ல அவன் வந்துருவான். ஒட்டகம் அவ்வளோ வேலை, அதுலயும் சிகப்பு ஒட்டகம் ரொம்ப பிரம்மாண்டமான வேலை. ஆடு மாடு வச்சிருக்கிறவன் தான் மிடில் கிளாஸ், ஒட்டகம் வச்சிருக்கிறவன் ஹை கிளாஸ். பரவலா அவங்களுக்கு இடையில பேசிக்குவாங்க. யாராவது ஒருத்தர் உழைச்சு முன்னேறி ஆடு மாடு வச்சிருந்தவர் ஒட்டகத்துக்கு வந்துட்டாருன்னா ஒரு பழமொழி மாதிரி ஒரு வாசகம் சொல்லுவாங்க. பொதுவாக ஒட்டகத்துல நின்று தான் பால் கறக்கணும், ஆடு மாட்டில் உட்காந்து பால் கறக்கலாம். ஒருத்தர் ஒட்டகம் வாங்கிட்டான்னா சொல்லுவாங்களாம், உட்காந்து பால் கறந்துட்டு இருந்தவன் இப்ப நின்று பால் கறக்கிற அளவுக்கு வந்துட்டான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா ஒட்டகத்துக்கு ஓனர் ஆயிட்டான்னு அர்த்தம். அவனே காசு காலியா போச்சுன்னு சொன்னா ஒரு காலத்துல நின்று பால் கறந்துட்டு இருந்தான், இப்போ உட்காந்து பால் கறக்குறான் அப்படின்னா ஆடு மாட்டுக்கு வந்துட்டாருன்னு அர்த்தம். நகரத்தில் உள்ள எல்லா ஒட்டகமும் முகம்மதே உங்களுக்கு சொந்தம், குறைஷிகளுடைய 10 பெண்கள் உங்களுக்கு சொந்தம். பேசிக்கிட்டே இருக்கான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் பேசல. அவனுக்காக கடைசியில் சந்தேகம் வந்து நம்மளே ஏதோ வச்சு செய்யறாரு, என்னமோ ஒண்ணுமே பதிலே பேச மாட்டேங்கிறாரு. சொல்லு அப்படின்னு கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஹல் ஃபரக்த யா உத்பா, உத்பா முடிச்சிட்டீங்களான்னு கேட்டாங்க. பேசி முடிச்சிட்டியா, என்னப்பா முடிஞ்சுதா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. பேசாமையே நின்னார் அவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுமே பதில் பேசல. இப்படி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹாமீம் சூரா, ஹாமீம் ஃபுஸிலத் மெதுவா சும்மா ஒரு பேஜ் 2 பேஜ் ஓதுனாங்க. ஃபுஸிலத் ஆயாத்து குர்ஆனன் அரபியன், ஒரு பக்கம் ஓதிருப்பாங்க. ஓத 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 அதனால ஏற்கனவே கவிஞர், இதுக்கு முன்னாடி இந்த வசனங்களை கேட்டதில்லை. அப்படியே சொக்கி போய் இந்த மந்திரி சுட்டவங்க உட்காந்துருப்பாங்க தெரியுமா, மந்திரி சுட்ட மாதிரியே தான் இருக்கும். யாருக்கு மந்திரிக்கணுமோ அந்த மாதிரி பேசி சொல்லுவாங்க. யாரோ ஒரு அஜத்திட்ட மந்திரிக்கிறதுக்காக ஒரு அம்மா போய் 2 விஷயத்தோட போகுது. என்னன்னா, பையன் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறான், கோழி சேவை கோழி கூடைக்குள்ள அடங்க மாட்டேங்குது, மகரிபானாலும் வெளியே போயிருது அப்படின்னு 2 பிரச்சனைக்கு போய் 2 பாட்டில் தண்ணி எடுத்துட்டு போய் ஓதி கொடுக்க சொல்லி அவர் அஜித் 2 பாட்டில் ஓதி கொடுத்தா பாட்டில் மாறி போச்சு. மகரிபான உன்னை இவன் கூட தூக்கி தலையில் கத்திட்டு உட்காந்துக்கிறான். காலையில சேவலு சிலேட்டை தூக்கிட்டு ஓடுது, குடு 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 குடு. சிலேட்டு ஒன்றை எடுத்து வாயில கவ்விட்டு அது ஸ்கூலுக்கு போதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மந்திரிச்ச வாசகம் என்ன தெரியுமா, ஒண்ணுமே இல்லை. ஒரு 10 ஆயத்து, ஒரு 10 ஆயத்து வரிசையா ஓதி முடிச்சாங்க. ஏதோ மந்திரிச்சு விட்டு சொக்கி போன மாதிரி அந்த ஆள் உட்கார்ந்து இருக்காரு. உத்துபத்து இப்னு ரபியா. அந்த வார்த்தையின் உண்மை தெரிகிறது, அந்த வார்த்தையின் வீரியம் தெரிகிறது. எந்திரிச்சாரு அங்கிருந்து, எங்க கிளம்பிட்டீங்க, நான் அங்க போய் பேசுகிறேன், நான் வேணா அடுத்து ஓதறேன்ட்டு அந்த ஆயத்துல விட்ட இடத்துல இருந்து فَأَمَّا عَادٌ فَاسْتَكْبَرُوا فِي الْأَرْضِ وَقَالُوا مَنْ أَشَدُّ مِنَّا قُوَّةً. ஓத ஆரம்பிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆது கூட்டத்தவர்கள் வரம்பு மீறிய போது நான் என்ன செய்தேன் தெரியுமான்னு அல்லாஹ் சொல்றான்ல. ஓதறப்ப உத்பா வந்து வாயை பொத்திக்கிட்டார். ரசூலுல்லாஹ்வுடைய வாயை இதுக்கு மேல ஓத வேண்டாம், ஏன்னா அதுல சபிக்கப்பட்டு வேதனை கொடுக்கப்படுங்கிற வாசகம் அடுத்து வருது. அதோட சரி கைய பொத்திக்கிட்டு திரும்ப நேரா போனாரு. போய் சொன்னாரு, அல்லாவின் மீதானையா, நான் எத்தனையோ சூனியக்காரர்களை பார்த்திருக்கேன், இவர் சூனியக்காரர் அல்ல. நான் எத்தனையோ கவிஞர்களை பார்த்திருக்கேன், இவர் கவிஞர் அல்ல. நான் நிறைய எல்லா விதமான உயர்ந்த அந்தஸ்து உள்ளவங்களை எல்லாம் பார்த்திருக்கேன், இவர் அந்த ரகம் அல்ல. வல்லாஹி மா ஹாதா கலாமுல் பஷர், அல்லாவின் மீது சத்தியமாக இது மனிதனுடைய வார்த்தைகள் அல்ல. குர்ஆன் என்பது
குர்ஆன் ஏற்படுத்திய ஈமானிய புரட்சி என்றால் உத்துபா போன்றவர்களை மண்டியிட வைத்தது குர்ஆன். உத்துபா போன்றவர்களை ஈமான் கொள்ள வைத்தது குர்ஆன். நிறைய பேர் இப்படி. அதுலயும் நான் எதுக்காக இவங்களை எல்லாம் சொல்றேன் தெரியுமா? இவங்க எல்லாம் கொஞ்சம் விஐபி லிஸ்ட். சாதாரண ஜனங்கள் நிறைய பேர், அது வேற. பெரிய பெரிய விஐபிகள் வந்தவுடன் குர்ஆனுக்கு முன்னால் அவர்கள் எல்லாம் சரணடைந்து போனார்கள். அஸ்தின்னு ஒருத்தர் கொண்டு வந்தாங்க. அவர் அஸ்து கோத்திரத்தை சார்ந்தவர். பமாத் இப்னு ஸஅலபா அல் அஸ்தி, யமன்கர் வைத்தியர். வைத்தியர்னா எல்லாத்துக்கும் மந்திரிப்பார். ஏதாவது நீங்க காத்து கருப்புன்னா மந்திரிப்பார், ஏதாவது சூனியம்னா மந்திரிப்பார். பைத்தியத்துக்கு கூட அவர் எழுதி கொடுத்து ஒட்டி விட்டாருன்னா பைத்தியம் எல்லாம் சரியா போயிடும். எவனோ போய் வமாத்திட்ட போய் சொல்லிட்டான். அவர் யமன்ல இருந்து வந்திருந்த வைத்தியர், எங்க ஊர்ல முகம்மதுன்னு ஒருத்தர் இருக்காரு, கொஞ்ச நாளா ஒரு மாதிரி இருக்காரு, நீங்க இங்க இருக்கிற முகமது எல்லாம் பார்க்க கூடாது, நான் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு இருக்கிறேன். அவரு ஒரு மாதிரியா இருக்காரு, அவருக்கு கொஞ்சம் மந்திரிக்கணும் அப்படின்னு. உங்களுக்கு மந்திரிக்கல, மந்திரிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன விசாரிக்கணும், இவங்க யாருக்கு கூட்டிட்டு போறாங்க, போய் வைத்தியம் பார்க்க போறதுக்கு முன்னாடி பேஷண்ட்டை பத்தி தெரியணுமா இல்லையா? எங்கேயோ ஒரு பேஷண்ட்னு வா போலான்னு அந்த ஆளும் வந்துட்டார். கூட்டிட்டு வந்து உட்கார வச்சாச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில உட்கார்ந்துருக்காங்க, சஹாபாக்கள் இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. அப்படி மூலையில வந்து அவரும் உட்காந்துட்டார். வந்தவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக ரசூலுல்லாஹ் பேச்சு நிறுத்திட்டு, வாங்க நீங்க அப்படின்னாங்க. வாங்க வமாத் இப்னு ஸஅலபா அல் அஸ்தி. ஓ அஸ்தியா, வாங்க நீங்க என்ன செய்றீங்க? நான் வைத்தியர், என்ன கோளாறு இருந்தாலும் நான் ஓதி பார்ப்பேன், நான் வைத்தியம் பண்ணுவேன், ஆன்மீக சிகிச்சையும் பண்ணுவேன், மருந்து சிகிச்சையும் பண்ணுவேன். உங்களுக்கு பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். யார்கிட்ட? ரசூலுல்லாஹ்ட்ட. இந்த ஊர்க்காரங்க எல்லாம் சொன்னாங்க, ஒன்னும் பிரச்சனை சரி பண்ணிடலாம். யார்கிட்ட? ரசூலுல்லாஹ்ட்ட. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுமே சொல்ல, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கா, நீ வா உனக்கு வைத்தியம் பார்க்கறேங்கிற மாதிரி உட்கார வச்சுட்டு கொஞ்சம் உட்காருங்க அப்படின்ட்டு அப்புறம் ஆரம்பிச்சாங்க. என்ன ஆரம்பிச்சாங்க தெரியுமா? முதல்ல நாம பயான்ல அஜித்துமார்கள்லாம் ஓதுற அந்த ஹம்து ஸலவாத் இருக்கு இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி பூரா ஓதிட்டே போனாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. ஆளே எந்திரிச்சிட்டார். அதோட எந்திரிச்சிட்டார். ஏன் என்ன எந்திரிச்சிட்டீங்க? அஇத் அலைய கலிமத்தக அல்லதி குல்த, நீங்க சொன்னதை இன்னொரு தடவை சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் திரும்ப சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு. பூரா ஓதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சாங்க. முடிச்சிட்டு சூரத்துல் காஃபிரூன் ஒரு அறிவிப்புல அப்படி வருது, குல் யா அய்யுஹல் காஃபிரூன், அந்த சூராவை ஓதி முழுமையாக ஓதி முடித்தார்கள். அதோட சரி, எந்திரிச்சு போனவர் அங்க உள்ள மக்கா வாசிகள்கிட்ட சொன்னாரு, உலகத்துக்கே அவர் வைத்தியம் பார்ப்பார், நீங்க என்னை கொண்டு போய் அவரை வைத்தியம் பார்க்கறதுக்கு உட்கார வச்சீங்க. அதாவது ஈமானிய புரட்சி அல்லாஹுவினுடைய வார்த்தைகளை அன்னலார் சொன்ன போது இந்த அதிசயங்கள் எல்லாம் அங்கே நடந்தது. திருக்குர்ஆனுடைய வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்ட எதிரி முகாமில் இருக்கிற விஐபிகளை மாத்திரம் நான் சொல்லி இருக்கிறேன். நிறைய இப்படி போகலாம். முஸ்லிம்களுக்குள், காபிர்களுக்குள், அஹ்ல கிதாபுகள் என்கிற வேதக்காரர்கள் எத்தனை எத்தனை பேர் திருக்குர்ஆனுடைய வசனங்களுக்கு முன்னால் அவர்கள் மெய் மறந்து சொக்கி போய் நின்றார்கள் அல்லவா? அதுவெல்லாம் ஈமானிய புரட்சி. இன்னொன்னு இருக்கு, அந்த காலத்தில் எதுவெல்லாம் குர்ஆன் இறங்குகிற போது நடந்து கொண்டிருந்ததோ அந்த நடந்து கொண்டிருந்த அத்தனை தீமைகளையும் வேறறுத்த பெருமை திருக்குர்ஆனுக்கு உண்டு. திருக்குர்ஆன் போன்று ஒரு வேத புத்தகம் இன்னைக்கு புனித ரமலான், எல்லாத்தோட கையிலையும் குர்ஆன். இப்ப நான் ஓதுன உத்துபத்து ரபியாவுக்கு ரசூலுல்லாஹ் ஓதுனது நாளைக்கு தான் ஓத போறோம். ஒன்னேகால் தானே, ஒன்னேகாலம் ஒன்றையா? இங்க ஒன்னேகால் படி நாளைக்கு தான் அது ஓதும் அந்த சூரா. திருக்குர்ஆனை கோடிக்கணக்கான பேர் இன்றைக்கு உலகத்திலே ஹாஃபிதுகள், பிஞ்சிலிருந்து பெருசு வரையும். இந்தோனேஷியால ஹாஃபிஸாக்கு அந்த அம்மாவுக்கு வயசு 78, சமீபத்தில் பட்டம் வாங்குது. யூடியூப்ல பாருங்க, பச்சை ரிப்பன் கட்டி எல்லாம் உட்கார வச்சிருக்காங்க. அந்த அம்மா ஃபர்ஸ்ட் வந்த அம்மா, மனப்பாடம் பண்ண அம்மா,
78 வயசு ஹாபிஸ் ஆகுது. உலகத்துல ஒட்டு மொத்தமா தௌராத்தை மனப்பாடம் பண்ணது 4 பேர் மட்டும்தான். 4 பேருக்கு மேல தௌராத்துக்கு ஹாபிஸா இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், உஸைர் அலைஹிஸ்ஸலாம், யூஷா அலைஹிஸ்ஸலாம். இந்த 4 பேர்த்தை தவிர வேற யாருக்கும் அட்டை டு அட்டை தௌராத்து தெரியாது. தௌராத்து தெரியாது. அதுக்கப்புறம் இருக்க நசாராக்களுடைய பைபிள் சொல்லவே வேணாம். மனப்பாடம் பண்ணவங்க யாருமே இல்லை. முதல்ல ஒண்ணு இருந்தா தானே அதை மனப்பாடம் பண்ண. நிறைய இருந்தா எதை மனப்பாடம் பண்றதுன்னு தெரியும். பைபிள்ல PhD பண்ண ஒருத்தர் இருக்காரு, மேல்நாட்டு அறிஞர் தான், சாமுவேல். அவர் பைபிள்ல PhD பண்ணவர். அவர்கிட்ட PhD சம்பந்தமா பேசுறப்ப அவர் சொன்னாரு, என்கிட்ட யாராவது பைபிள்னு சொன்னா நான் ஃபர்ஸ்ட் கேள்வி எந்த பைபிள்னு கேட்பேன். ஏன்னா நிறைய பைபிள்ஸ் இருக்கு. இத சொல்றவங்க நானும் நீங்களும் அல்ல. PhD பண்ணியிருக்காரு. அவருடைய திசிஸே என்ன தெரியுமா? பைபிள் சம்பந்தமான திசிஸ். உலகத்துல எத்தனை பைபிள் இருக்குன்னு, வேத புத்தகம் எத்தனை இருந்தா வேலைக்கு ஆகுமா? திருக்குர்ஆனுக்கான மிகப்பெரிய பெருமை இது. இன்றைக்கு வரையும் தன்னுடைய இடத்தை தான் தக்க வைத்துக் கொண்டு தன்னை மனப்பாடம் செய்தவர்கள் கோடிக்கணக்கான பேர். கோடிக்கணக்கான பேர். லேசா அந்த சின்ன சின்ன பசங்க பிள்ளைங்க எல்லாத்தோட வாயிலையும் குர்ஆன். இந்த உம்மத்துல நீங்கள் இஸ்ரவேலர்களிடத்துல போய் குழந்தைகளை கூப்பிட்டு தௌரா சொல்ல வைக்க முடியாது. எந்த சமுதாயத்துக்கும் இல்லை. அது இங்க இருக்கிற பொம்பளைங்க கிளை போல ஆப்சாக்களை பொம்பளைங்க நிறைய ஆப்சாவாகிறாங்க. காயல் பட்டணத்துல போய் தொழு வைக்கிறதுக்கு போறதுக்கு கொஞ்சம் அஜித்துமார்கள் யோசிப்பாங்க. ஏன்னா நிறைய பெண்கள் ஆப்சாக்கு பின்னாடி நிற்பாங்களாம். எங்கேயாவது எடுத்து கொடுத்துட்டா வந்தா போயிடும். அங்கிருந்தே எடுத்துருவாங்க. அவங்க சாதாரணமாவே குர்ஆன் வசனத்துலதான் பேசிக்குவாங்களாம். காயல் பட்டணத்துல சந்து வழியா எறா வித்துட்டு போவாங்க. மீனுங்கிற மாதிரி எறா எறான்ட்டு போவாங்களாம். உள்ள இருந்து கிளம்பி கயிற ஏறாவா சர்ற ஏறாவா அப்படின்னா நல்ல ஏறாவா கெட்ட ஏறாவான்னு அர்த்தம். உன்னுடைய எறா எப்படின்னு கேட்கறதுக்காக, அதாவது வார்த்தைக்கு வார்த்தை குர்ஆனை பொறுத்தவரை பிஞ்சில இருந்து பெருசு வரைக்கும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு குர்ஆனுடைய ஞானத்தை கொடுத்திருக்கிறார். திருக்குர்ஆன் இந்த மண்ணிலே ஏற்படுத்த புரட்சி. குறிப்பாக ஆய்வாளர்கள், அறிஞர் பெருமக்கள், குறிப்பாக சயின்டிஸ்டுகள், அவர்களுக்கு முன்னால் குர்ஆன் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தியது என்பதை பேசுவதற்கெல்லாம் நீண்ட காலம் வேண்டும். அவ்வளவு மாற்றங்களை இந்த மண்ணிலே ஏற்படுத்தி இருக்கிற திருமறையினுடைய மகத்தான மாதம். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். அல்லாஹ் தஆலா காலமெல்லாம் குர்ஆனை ஓதுபவர்களாய், அதன்படி நடப்பவர்களாய், அதை சிந்திப்பவர்களாய், மற்றவர்களுக்கு அதை பரப்புரை செய்பவர்களாய் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.